நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 456வது வீடியோ. ஸ்ரீமாத்திரை நமக. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி முருகப்பெருமானை பற்றி பேசலான்னு ஒரு பிளான். அதுக்கு உண்டான மூல மந்திரமாக சொல்லிடலான்ட்டு. ஏன்னா சுவாமியினுடைய ஆக்ஞை என்ன இருக்கோ அது பிரகாரம் தான் நான் செயல்படுறேன். நேற்றே ஆனந்த் ஹரியனை பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நான் அவனுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்கான் எ மந்த் பேக்கு. எனக்கு இந்த மந்திரம் பின்னாடி குரு மூலம் அங்கீகரிக்கப்பட்டாலும் அம்மாஞ்சி சாஸ்திரி ஒருத்தர் அவர் 98 வயசு வரைக்கும் இருந்தார். அவர் மந்திர சாம்பராட்டம் ஒருத்தர்கிட்ட கற்றுருந்தார். அதாவது மந்திரத்தெல்லாம் கும்பகோணத்தில் இருக்கும்போது அவர் ஜவஹர் நகரில் எங்களுக்கு வரக்கூடிய கனபாடிகள் கிருஷ்ணமூர்த்தி கனபாடிகளும் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு அசிஸ்டண்ட்டாக வருவார் கூட. ஒல்லியான தேகம், மட்டம் நடப்பார்லாம். தனியாகவே இருந்தார். பிள்ளை இருந்தான் பெங்களூரில். மாமியெல்லாம் போயிட்டா, முன்னாடி சிவங்கிலே போயிட்டா. அவர் பார்த்துக்கு வருவார். பெங்களூர்லேருந்தே வருவார். ராஜா நான் வந்திருக்கேன்டா, ஆட்டோ வச்சு வந்துடுறேன், அலமையில் டிஃபன் பண்ணி வைக்க சொல்லுன்னுவார். ஷாப்பா ஆஃபீஸ் போகிற நேரத்தில் அவசரமாக தோசையெல்லாம் பார்த்து வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அவர் பார்த்து தங்குவார். அவரால் எனக்கு உபதேசம் பண்ணப்பட்ட இந்த சுப்பிரமணிய மந்திரம், இந்த சுப்பிரமணிய மந்திரத்தை பார்க்க போகிறோம். இந்த சுப்பிரமணியம் சொல்லும்போது எங்கள் குடும்பத்துக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கும் நிறைய ரிலேஷன். என்ன பெரிய அண்ணா பேர் பாலசுப்ரமணியன் பேர். அவன் கிருத்திகை நட்சத்திரம். அவன் நான் கடைசி பையன். நானும் கிருத்திகை. ரெண்டாவது அண்ணா கல்யாணராமன். அவன் பரணி. எங்கள் அம்மா அவன் யாரும் ஸ்வீகாரங்க கூட எல்லா குழந்தையும் யாருக்குமே ஸ்வீகாரம் எங்கள் அம்மா. அவன் பரணி நட்சத்திரம். தரணி ஆழ்வான். அவன் தரணியெல்லாம் ஆளல, நல்லா இவன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நிறையா எல்லோரும் தெரியும் அவனுக்கு. பட் அவன் பசங்கள்லாம் நல்லபடியாக நல்லா வந்துட்டா. ஈச் பாய்ஸ் இந்த 4 பசங்க அவனுக்கு, ஆண் குழந்தைகள். ஸோ கமிங் டு திஸ் ரமண திருத்தணி அட்டாச்சு. எங்கள் அப்பா முருகன் மேலே ரொம்ப பக்தி ஆசை. எங்கள் ஆத்துக்கு வெள்ளிமலை சுவாமிகள் வருவார். அம்மாவும் நிறைய முருகருக்கு நிறைய இதெல்லாம் விரதங்கள்லாம் இருப்போம். பௌர்ணமியில் சத்யநாராயண பூஜை பண்ணுவாங்க அம்மா. ராமஜபம் தான் பண்ணியிருந்தாலும் சில இதெல்லாம் விடமாட்டாள். ஆடி கிருத்திகை எங்கள் ஆற்றுல சேஷமாக எப்படி இந்த புரட்டாசி இறங்கி பண்ணுறாளோ அதுவும் பண்ணுவாள். ஆந்திராவில் இருந்ததுனால புரட்டாசி சனிக்கிழமையில் ஒரு இவாளாக சொல்கிறாள் நாயுடம்பாலாம் மைண்டில் தளிகை வச்சுட்டாங்கன்னுவா. 3ஆவது சனிக்கிழமை அந்த மாதிரிலாம். எங்கள் அம்மா முதல் சனிக்கிழமையில் 3ஆவது சனிக்கிழமையில் வெங்கடாச்சலபதிக்கு பூஜையெல்லாம் பண்ணுவாள். நான் அவள் எங்கள் தாத்தா ஆற்றுல விஷ்ணு பக்தி ஜாஸ்தி அவனுக்கு. அம்மா வழி ஆற்றுல. அப்பா ஆற்றுல வைத்தீஸ்வரன் கோவில். விஷ்ணுபக்தி அந்த அளவு வெறுப்பெல்லாம் கிடையாது. சிவஸ்மரணம் நல்ல விபூதி போட்டுப்பார், பெரிய பொட்டு வச்சுருப்பார். வெரி சிம்பிள் மேன். வேஷ்டி தான் கட்டின்னு போவார் எங்கே போனாலும். நல்ல கள்ளச்சுக்காலாம் போட மாட்டார். இந்த ஒயிட் கலர் ஷர்ட்டு, இதெல்லாம் பிஸ்கட் கலர், ஒரு ஐவரி கலர் அந்த மாதிரி தான் போடுவார் அப்பாவும். ஸோ முருக பக்தி ஜாஸ்தி அப்பாவுக்கு. நான்லாம் கூட திருத்தணியில் இருக்கும்போது ஆடி கிருத்திக்கும் போது நிறைய டிக்கெட்லாம் விற்பான். மேலே இதுக்கு போனால் 2 நாள் 3 நாள் வேலை பார்த்தா 300 ரூபா கொடுப்பா, 250 ரூபா கொடுப்பாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, காஃபி, மத்தியானம் லஞ்சு, நைட் டின்னர் கொடுத்து அனுப்புவா வீட்டுக்கு. ஸோ பட் யூ ஹேவ் டு செல் த டிக்கெட் கரெக்டாக. யூ ஹேவ் டு கிவ் த அட் கவுண்டர். ஆஃபீஸில் பண்ணால் இத்தனை டிக்கெட் வாங்கி போயிருக்கோம், இவ்வளோ பணத்தை கட்டணும். அந்த சர்வீஸ் நான் 15 வருஷங்கள் பண்ணியிருக்கேன். when I was school boy and even after joining college also, leave நாளில் போய் 1 or 2 days I used to do the service. இப்போ கமிங் டு திஸ் சப்ஜெக்ட், சுப்பிரமணிய சாமி சொல்லும்போது நிறைய பேர் நம்ம திருத்தணி என்ன அவனுடைய அந்த மலை மேலே இருக்க முருகா தான் தெரியும் நமக்கு. திருத்தணி முருகா, வெடித்துணை வருவாயெல்லாம் சொல்லுவான். நீங்கள் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், எல்லா ஆர்டிஸ்டெல்லாம் போடும்போது அந்த முருகரை வெள்ளி தேவியானோட சேர்ந்து போடுவோம். திருத்தணி மூலவருக்கு வெள்ளி தேவியானே கிடையாது. அந்த சைடில் பஞ்சலோக சிலை தான் 2 இருக்கும். மூலவர் தனியாக தான் இருப்பார். 2 கை மூலவர். ஒரு கையில்
அந்த டைமண்ட் சக்தி ஞான சக்தி தரன் பேர். இந்த சக்தி வேலை வச்சுருப்பார். பார்வதி கொடுத்த வேல் அது. அடுத்து இந்த இடது கையத்துக்கு தொடை மேலே வச்சுருப்பார். அவ்வளோதான். இது சேவல் கொடியும் அந்த வேலும் கிறிஸ்கிராஸாக போட்டு அது மேலே சாத்தியிருப்பாள். இந்த இடம் பெரிய பள்ளமாக இருக்கும். அதில் வந்து நிறைய சந்தனத்தை அப்புவா. மேலே இருக்கிற முருகன் அது மாதிரி. ஆனால் புராணத்தெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா கீழ்த்திருத்தணி ஒன்று இருக்குது. அந்த வழியாக தான் மேலே போகிறோம் நம்ம. கீழ்த்திருத்தணி ஆத்தங்கரை ஓரத்தில் நந்தி ஆறும் ஓடுறது. அங்கே இருக்கிற இடமே கீழ்த்திருத்தணி. அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் 3 கோவில் அமைந்துள்ளது. முதல் கோவில் வந்து விஜயராகவ பெருமாள், பெரிய கோவில். இந்த விஜயராகவரே ஒரு ஆள் சைஸோட பெருசாகும். எஸ் இமேஜின் 6-7 அடி உயரம் உள்ளவ, நல்ல பருமனான ஆள் உட்கார்ந்த மாதிரி இருப்பார். அவர் இப்படி கையை காய்ச்சிட்டு இருப்பார். அது ரேகையெல்லாம் தெரிச்சு தெரியும். ஸ்ரீதேவி பூஜை உட்காந்துருப்பேன். விஜயலட்சுமி தாயார் அவ்வளோ அழகாக இருக்கும். தனி சன்னதி. இதுக்கு நேரம் ஆஞ்சநேயர் இருப்பார். அந்த ஆஞ்சநேயர் அம்மா வெண்ணையெல்லாம் சாத்துவார். இந்த விஜயராகவ கோவில். அடுத்ததாக ஆறுமுக சுவாமி கோவில் இருக்குது. ஆனால் முருகருக்கு ஒரு முகம்தான் இருக்கும், 6 முகம் இல்லை. ஆக்சுவலாக மலை மேலே இருக்கிற அந்த ஆறுமுக சுவாமி இங்கேருந்து ஆத்தங்கரை ஓரத்தில். அதனால ஆறுமுக சுவாமி கோவில் பேர். பெரிய மெட்டல் விக்கிரகம் அது. அது தூக்கிறதுக்கே 5-6 பேர் வேணும். இப்போ மலையில் முடிச்சுட்டா அதை ஒரு 1 or 2 times திருடுறதுக்கு ட்ரை பண்ணி இட் வாஸ் ஸ்டாப்டு. ஸோ பந்தோபஸ்து கருதி அங்கே மேலே எடுத்து போயிட்டா அந்த காலத்துலேயே. கமிங் டு திஸ் சப்ஜெக்ட் என்ன ஆச்சுன்னா, இந்த கீழே இருக்க அடுத்த கோவில் வந்து அது வந்து தணிகாச்சல மூர்த்தின்னு பேர். திருத்தணிகையினால் அந்த கோபம் தணிஞ்சாலாம். திருப்பூரில் கிளம்பி அங்கே செந்தில்பதியில் போய் சண்டை போட்டு சூரபத்மத்தெல்லாம் முடிஞ்ச பிறகு when he was returning again this side, அவருடைய அந்த இது தணிஞ்ச இடம் அந்த கோவில் தான் அது. ஆக்சுவலாக அங்கே பாறைகளாகவே இருக்கும். கீழெல்லாம் தரையில் ஆத்துமணல் பாறை இருக்கும். தணிகாச்சலம், சலம்னால அது உதாரணமாக வியாசாச்சலம் இருக்குது. இங்கே உரகடா. அங்கே வந்து எழுச்சூர்னு ஒரு கோவில் இருக்குது. நெல்லிணக்கேஸ்வரர் தெய்வநாயகின்னு அங்கே சலம் தான் வருது. ஸோ சலம்னா மலை சொல்லலாம், பாறைகள் நிரம்பிய பகுதி சொல்லலாம். ஸோ அதுதான் ஒரிஜினல் மூலவர் திருத்தணியில் இருந்தது அந்த காலத்தில். அப்புறமா தான் மலையில் கட்டினா. இது அந்த தணிகாச்சல மூர்த்தியினுடைய ஸ்வரூபம் பாருங்கள். அந்த பிரபாவளியை, முருகனோட பிரபாவளியை, முருகனே வந்து ஒரு 4 அடி உயரம் இருக்கும். பக்கத்தில் வெள்ளி தேவியானே இருப்பார். அந்த பிரபாவளியை கருங்கல்லே செதுக்கிந்து. இப்போ மேலே திருத்தணி முருகன் மூலவை பார்க்க போகிறோம். இதுதான் மேலே இருக்கிற முருகர். இந்த 2 வெள்ளி தேவியானை ரெண்டுமே மெட்டல் விக்கிரகம். இது 2 கை முருகர். அது வந்து இது 4 கை முருகர். இது எங்கே இருக்கு? இந்த தணிகாச்சலம்ன்ற இடத்துல நந்தியாத்தங்கரையில் அமைந்துள்ள இந்த விஜயராக பெருமாளுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் வீரட்டானேஸ்வரர் கோவில் இருக்குது. அங்கே வந்து வீரச்செயல் புரிஞ்ச இடம்னு சொல்லப்படுறது. வீரட்டானேஸ்வரர் இங்கே வீரச்செயல் கொஞ்சம் மாதிரி கதை இல்லை. பட் இருந்தாலும் அந்த கோபுர கஜபிருஷ்ட விமானம் கருங்கல்லையே செய்யப்பட்டது. எல்லாமே கலசத்துலேயும் கருங்கல்லாக இருக்கும். சப்த மாதா தனித்தனியாக இருக்கும். ஞானப்பூங்கோதை, ஞான பிரசூனாம்பிகா, காளசி அம்பாள் பேர் தான் அங்கே இருக்கா அம்பாள். 3 கோவில் பார்க்கலாம். தணிகாச்சல மூர்த்தியை பார்க்கறதுக்கு போனால் விஜயராக பார்க்கலாம், தணிகாச்சல மூர்த்தியை பார்க்கலாம், வீரட்டானேஸ்வரர் பார்க்கலாம். பட் யூ ஹேவ் டு கோ இன் த மார்னிங் ஆர் இன் த ஈவினிங். 2 நேரில் போனால் பார்க்க முடியாது. அதர்வைஸ் யூ ஹேவ் டு கால் த குருக்கள் ரெண்டால் பாட்டு பேசணும். பட்டாச்சி இது பட்டாச்சாரி, இது 2 ஒரு குருக்களாக இருக்கும், அது 2 குருக்களாக இருக்கும். தேவஸ்தான ஆஃபீஸ்க்கு ரிலேட்டட் இல்லையா அதெல்லாம். ஸோ வந்து வி ஷுட் கெட் ப்ரேயர் பர்மிஷன் டு விசிட் தேர். அது ஜென்ரலாக அவள் தனத்திற்கு நேரத்தில் நம்ம போகலாம் பார்க்கலாம். ஸோ அதை சொல்லி இப்போ வந்து திருத்தணி முருகர் வந்து எனக்கு ரொம்ப படித்ததுனால அந்த முருகப்பெருமாள் மேலே தனி ஈடுபாடு எனக்கு கேட்டது கொடுத்துருவார். அவர் மலை மேலே இருக்கிறவர்.
இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மந்திரம் என்ன, இந்த அம்மாஞ்சி சாஸ்திரின்றவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அந்த காலத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த சுப்பிரமணிய மந்திரம், இந்த மந்திரத்துக்கு யார் வந்து ரிஷின்னு கேட்டால் அகஸ்திய பகவான் தான் ரிஷி இது. ஸோ அதை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம. இதில் அதே மாதிரி தணிகாசல மூர்த்தியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த பிம்பத்தை காமிச்சிருக்கா. ஒரு கையில் வந்து இந்த சக்தின்ற ஆயுதம், இன்னொரு கையில் வந்து இந்த வஜ்ரம்னு ஆயுதம், முன்கையை வராபையை தொலைச்சிட்ருக்காரு. இந்த மந்திரம் என்ன சொல்றது பார்க்கலாம். ஸ்ரீ சுப்பிரமணிய மந்திரம். ரிஷ்யாதி ஞாசம் அகஸ்ய பகவான் ரிஷி அனுஷிப் சந்தக ஸ்ரீ வெள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியோ தேவதா சாம் பீஜம் ஸ்ரீம் சக்தி சாம் சீம் சூம் கீலகம் கரண்யாசம் ஹிருதயாதிநாசம் சாம் சீம் சூம் சௌம் சம் சக. இதுதான் வந்து கரண்யாசம் ஹிருதயாதிநாசம். சாம் சீம் சூம் சௌம் சம் சக. தியானம். சிந்தூராரணேந்திரகாந்தவதன கேயூரஹாராபிரதாம் திவ்யாபரண விபூஷிதாங்கம் ஸ்வர்காதி சௌக்கியப்பிரதாம் அம்போஜாம் அப்ஜாசக்தி குக்குடதராம் ரத்தாங்கராஜலாம் ஸ்ரீ சுப்பிரமணிய உபாஸ்மிகே இஷ்டார்த்த சித்திப்பிரதம். திரும்பி படிக்கிறேன். சிந்தூராருண இந்துகாந்தி வதனம் கேயூரஹாரான்விதாம் திவ்யாபரணபூஷிதாங்கம் ஸ்வர்காதி சௌக்கியப்பிரதம் அம்போஜம் அப்ஜாசக்தி குக்குடதரம் ரத்தாங்கார கோஜ்வலம் ஸ்ரீ சுப்பிரமணிய உபாஸ்மிகே இஷ்டார்த்த சித்திப்பிரதம். மூலமந்திரம். ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் சோம் சரவணபவ. ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் சோம் சரவணபவ. ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் சோம் சரவணபவ. 3 தடவை சொல்லியாச்சு. இதுதான் மூல மந்திரம். முருகனுக்கு உண்டானி, சுப்பிரமணிய சுவாமிக்கு உண்டான்பா. ஒன்று தெரிஞ்சுக்கணும், விஷாக நட்சத்திரம் வந்து பாலமுருகருக்கு உரியது. வைகாசி விஷாகம்னா பாலசுப்பிரமணிய சுவாமிங்கிறதுக்கு பாதிக்கப்படுறது. சுப்பிரமணிய சுவாமினா வெள்ளி தேவையாரோட சேர்ந்து இருக்கிறது சுப்பிரமணிய சுவாமி. அதுவும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்கிறது. இந்த தியான ஸ்லோகத்தை பார்க்கணும். இனிமேல் வந்து தியான ஸ்லோகத்தை என்ன சொல்லியிருக்கு. சிந்தூராருண இந்து காந்தி வதனம் கேயூர் ஹாரான் பிரதாம் திவ்யாபரண பூஷிதாங்கம் ஸ்வர்காதி சௌக்கியப்பிரதாம் அம்போஜாம் அஜ்ஜாசக்தி குக்குடதரம் ரத்தாங்காரோஜ்வலம் ஸ்ரீ சுப்பிரமணிய உபாஸ்மிகே இஷ்டார்த்த சித்திப்பிரதம். இது வந்து தியான சுகமாக சொல்லிருக்கு. அப்படி தான் இருக்க இந்த தியான சுகம் எப்படி சொல்கிறது அந்த மாதிரி 3 பேரும் வீட்டிற்கான அர்த்தம். அது சுப்பிரமணியன் மந்திரம். நீ செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். யார் சுப்பிரமணிய மந்திரத்தில் ஈடுபாடு இருக்கோ அவள் கற்றுங்கோத. திரும்ப ஒன் மோர் டைம் ஐ ஜஸ்ட் ஐ ரீட். ரிஷ்யாதி ஞாசம் அகஸ்ய பகவான் ரிஷிகி அனுஷிப் சந்தக ஸ்ரீ வெள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியோ தேவதா சாம் பீஜம் ஸ்ரீம் சக்தி சாம் சீம் சும் கிலகம் கரண்யாசம் ஹிருதயாதிநாசம் சாம் சீம் சூம் சோம் சம் சகஹ. தியானம். சிந்தூராரணந்தகாந்தி வதனாம் கேயூர் ஹரான்விதாம் திவ்யா பிரணபூஷிதாங்கீம் ஸ்வர்காதி பல சௌக்கியப்பிரதாம் அம்போஜாம் அப்சாசக்தி குக்குடதரம் ரத்னாங்காரோஜ்வலம் ஸ்ரீ சுப்பிரமணிய உபாஸ்மிகே இஷ்டாசித்திப்பிரதம். மூலமந்திரம். ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் சோம் சரவணபவ. ஸோ இதை வந்து தயவுசெய்து பண்ணுங்க. இப்போ இந்த குரு பரம்பரையில் இருக்கவா, என்னோட ஜெயந்தி சேர்ந்தவா, என்னை குருவா எடுத்துட்டவா,
அதுக்கு சம்பகாம்பா குருவார்த்தமா எல்லாரும் சொல்லலாம். அதை நீங்கள் எடுத்து வச்சாச்சு உங்களுக்கு மந்திரத்தை தயவுசெய்து ரிசீவ் பண்ணுங்க. ஹூ எவர் இன்ட்ரெஸ்டட் நிறைய சேர்த்துக்க வேண்டாம். இப்போ நிறையா நம்ம ஆல்ரெடி பார்த்ததுல நிறையா இருக்குது. அது சுப்பிரமணியம் விட்டு போச்சு, நாராயணன் விட்டு போச்சு. விட்டு போனதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ செக் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்துருவோம். தயவுசெய்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவா திருப்பி சொல்கிறேன். மந்திரத்தெல்லாம் சொன்னால் எல்லாம் மந்திரம் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. நமக்கு டேலி ஆகணும். அதனால் பழைய நடையணுன்ற எண்ணத்தில் சொல்கிறேன். அதை சாகையினால் நீங்கள் வந்து சஷ்டி வரும்போது பண்ணலாம். நிறைய அதே மாதிரி கிருத்திகை இருக்குது, மாத கிருத்திகையில் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் செய்யலாம். இப்போ யூடியூப்க்கு இது பண்ணுறவாள்லாம் வந்து இந்த கற்றுட்டுருக்கா, நிறைய மந்திரங்கள் கற்றுட்டுருக்கா. இப்போ வியூவர்ஸ் எல்லாம் வந்து கற்றுக்கிறா. இப்போ ஸோ தயவுசெய்து கற்றுக்கிறா வந்து சிஷ்யாலாகி கற்றுண்டா பிரச்சனை இல்லை. சும்மா வந்து எனக்கு பிடிஎஃப் அனுப்புனீங்கன்னா அதை சரியாக சொல்லலைன்னா எனக்கு பாவத்தை என்னை சேர்த்துரும். ஆகையினால் எந்த சந்தேகமாக நிவர்த்தி பண்ணிட்டு இந்த சிதானந்த பரம்பரை, இந்த சம்பகாம்பா பாலானந்தநாதர், சம்பகாம்பா பாலானந்தநாதர், சிதானந்தநாதர் இந்த இதில் ஃபாலோ பண்ணுறப்ப இதில் இணைஞ்சிடலாம் தாராளமாக. இந்த கேட்ஸ் ஆர் வைட் ஓப்பன்டு நான் சொல்லித்தரேன். அது இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.